Hi, I'm Priscilla Joycelyn, audiologist and speech language pathologist. So, இன்னைக்கு என்ன டே? அக்டோபர் 10. அக்டோபர் 10th என்ன ஸ்பெஷல்? வேர்ல்ட் ஆடியாலஜிஸ்ட் டே. ஸோ வேர்ல்டு ஆடியாலஜிஸ்ட் டே அப்படின்றப்போ ஆடியாலஜிஸ்ட்னா யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ ஆடியாலஜிஸ்ட் யார், அவங்க எங்கே ஒர்க் பண்ணுவாங்க, ஸோ அவங்களோட மேஜர் ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ பேசிக்கலி ஆடியாலஜிஸ்ட் ஒரு இஎன்டி கிட்டேயோ இல்லைனா வந்துட்டு நியூரோ சர்ஜரின்கிட்டயோ இல்லை நியூராலஜிஸ்ட் கிட்டேயோ ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட மேஜர் ரோல் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ ஹியரிங் லாஸ் இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது, பேலன்சிங் இஷ்யூஸ் இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ இப்போது ஒரு குழந்தைக்கோ இல்லை ஒரு அடல்ட்டுக்கோ ஹியரிங் லாஸ் வருது, இல்லை ஹியரிங்கில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகுது, அவங்களோட ஹியரிங் சென்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் ஆகுது அப்படின்ற சமயத்தில் ஒரு ஆடியாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்ல டிசிஷனாக இருக்கும். ஸோ ஆடியாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஹியரிங் லெவல் இருக்குது, ஸோ டெசிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், எந்த அளவுக்கு உங்களோட ஹியரிங் கேட்குது அப்படின்றது தான். ஸோ எவ்வளோ யூனிட் இல்லை எவ்வளோ டெசிபல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சவுண்ட் கேட்குதோ அதை பொறுத்து உங்களுக்கு ஹியரிங் எய்ட்ஸோ இல்லை காக்லியா இம்ப்ளான்ட் சர்ஜரிஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹியரிங் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும், காது கேட்குறதோ இல்லை வந்துட்டு காது கேட்க முடியாமல் ஏன் கஷ்டப்படணும், சைலன்ஸில் ஏன் இன்னும் நீங்கள் தவிச்சிட்ருக்கீங்க. ஸோ ஆடியாலஜிஸ்ட்னால் யாருன்னு தெரிஞ்சிருச்சு, அவங்க எங்கே இருப்பாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. தாராளமாக ஒரு ஆடியாலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணி உங்களோட ஹியரிங் ரிலேட்டட் இஷ்யூஸோ இல்லை பேலன்சிங் ரிலேட்டட் இஷ்யூஸோ தாராளமாக நீங்கள் அட்ரஸ் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் நினைக்கிற சின்ன ஹியரிங் லாஸ் ப்ராப்ளம் நாளைக்கு பெரிய பிரைன் இல்லைனா வந்துட்டு அது ரிலேட்டட் இஷ்யூஸாக கூட உங்களுக்கு இருக்கலாம். ஸோ தாராளமாக ஒரு ஹியரிங் அசஸ்மெண்ட் எடுத்துக்கோங்க. இல்லை ரொம்ப கஷ்டம் அப்படின்னா ஸ்க்ரீனிங் எடுத்துக்கோங்க. ஸோ அதை வச்சு உங்களோட ஹியரிங்கை நம்ம அசஸ் பண்ணிக்கலாம்.